நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளை போற்றி, ஸ்ரீ காஞ்சி மகா பெரிவா திருவடிகளை போற்றி. ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. மனித பிறவி, நம்மலாம் மனித பிறவி எடுத்திருக்கோம் பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால. இந்த பிறவியின் நோக்கம் என்னன்னா, இல்லாதவர்களுக்கு கொடுத்தல். அந்த கொடுக்கிறதுனால ஒரு புகழ் நம்மளுக்கு ஏற்படும் இல்லையா, அது. இது ரெண்டும் தான் நாம பிறந்ததற்கான ஊதியமாகும். வள்ளுவர் பெருமானின் அறநெறியை பின்பற்றி வாழ்க்கையெல்லாம் முன்னேறுவோம். இன்று நாம் அனைவரும் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். உலகத்தில் வாழும் எல்லா மனிதர்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள், பொங்கல் நமஸ்காரங்கள். நமது பாரத தேசத்தின் பெருமைகளே நமது தேசத்தில் இருக்கும் பலவிதமான பண்டிகைகள் ஆகும். நமது தேசத்தில் கொண்டாடப்படும் ஒவ்வொரு பண்டிகையும் நமது வாழ்வியலோடு இணைந்து வரும். அதுதான் நமது தேசத்தின் பெருமை, புண்ணிய பூமியான பாரத தேசத்தின் பெருமையாகும். தமிழர் திருநாளாக கொண்டாடப்படும் இந்த பொங்கல் பண்டிகையானது நமது பாரத தேசம் முழுவதும் அன்றி உலக நாடுகளெல்லாம் வெவ்வேறு பெயர்களில் கொண்டாடி வருகிறார்கள். அதுதான் நமது தேசத்தின் பெருமை. மகர சங்கராந்தி என்று நமது தேசத்தின் வடக்கு புற மாநிலங்கள் எல்லாம் இதை நாம் கொண்டாடுகிறோம். இது முக்கியமாக உழவு தொழிலின் பெருமையை, உழவு தொழிலின் மாண்பினை, உழவின் முக்கியத்துவத்தை நாம் அனைவரும் உணர வேண்டும், மனித சமுதாயம் உணர வேண்டும். ஒரு விதமாக இந்த பண்டிகையை நாம் கொண்டாடி வருகிறோம். இந்த பூமி தாய்க்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும், ஒளி கொடுக்கும் கதிரவனுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் புது பானை வைத்து, புத்தாடை அணைந்து, புது அரிசி வைத்து பொங்கலோ பொங்கல் என்று கூறி கொண்டாடி வருகிறோம். மாவழி தோரணங்கள், விதவிதமான வண்ண கோலங்களிட்டு பெரியோர்களின் ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டு மிக சிறப்பாக ஒவ்வொரு கிராமங்களில் மிக விமரிசையாக இது கொண்டாடப்படும். இந்த பண்டிகையானது நமது தேசத்தின் பெருமையை மட்டுமல்லாமல் வாழ்க்கையின் முறையும் நமக்கு இது கற்றுத்தருகிறது. அது மட்டுமல்லாமல் தை முதல் நாள் அன்று கதிரவன் தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி தனது பயணத்தை தொடங்குகிறார். இந்த 6 மாத காலம், தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி, இந்த 6 மாத காலமும் கதிரவன் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி செல்கிறார். உத்தரம் என்றால் வடக்கு, அயனம் என்றால் பயணம், வடக்கு நோக்கி. இந்த 6 மாத காலமும் புண்ணிய காலம் என்று கருதப்படுகிறது. இந்த 6 மாதமும் தேவர்களின் பகல் பொழுதாகும். சாதாரணமாக மனிதர்களுக்கு முதல் 12 மணி நேரம் பகல் பொழுதாகும், அடுத்த 12 நேரம் மாலை பொழுது என்று இருக்கிறது அல்லவா? அதுபோல் தேவர்களுக்கு ஒரு வருடம் என்பது ஒரு நாள். இந்த 6 மாதம் பகல் பொழுது தேவர்களுக்கு, அடுத்த 6 மாதங்கள் இரவு பொழுது. இந்த உத்தராயண புண்ணிய காலம் என்று இந்த முதல் 6 மாதம் வழங்கப்படுகிறது. இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் நமது ஜீவன் தன் உடலை விட்டு பிரிய வேண்டும் என்று பீஷ்மர் முள்படுக்கையில் காத்து கொண்டிருந்தார். மகாபாரதத்தில் நாம் இதெல்லாம் படித்திருக்கிறோம். பகவத்கீதையில் பகவான் கண்ணன் இந்த 6 மாத காலம் உத்தராயண புண்ணிய காலம் என்று கூறுகிறார். இந்த 6 மாத காலத்தில் ஜீவனை, உடலை விட்டு பிரியும் ஜீவனானது முக்தி அடைகிறது என்று நமது புராணங்கள், வேதங்கள் கூறுகின்றன. ஆகிய இந்த புண்ணிய காலமான இந்த 6 மாதத்தில் நல் செயல்களை செய்து, நல் சிந்தனை செய்து, மேலும் மேலும் நமது வாழ்க்கையின் தரத்தை, மனித பிறவியின் நோக்கத்தை, மனித பிறவியை மேலும் புனிதம் படித்துக் கொள்ள நாம் அனைவரும் முயற்சி எடுக்க வேண்டும். இந்த தைப்பொங்கல் இன்று ஆரம்பிக்கிறது. இந்த உத்தராயண புண்ணிய காலம் நிலத்தையும் கதிரவனை, ஒளி கொடுக்கும் கதிரவனையும் பெரியோர்களையும் அனைவரையும் வணங்கி அவர்களின் ஆசைகளை பெற்று நமது வேதங்கள், புராணங்கள் அனைத்தும் சொல்லியபடி நாம் வாழ்க்கை நடத்தி செல்வோம். நமது பிறவியினை நாம் மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். ஒவ்வொரு பண்டிகையும் நமக்கு எடுத்துச் சொல்வது என்னவென்றால், நம்மை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்று ஒரு பொழுது செல்கிறதா, நாளை பொழுது வருகிறது. இன்றை விட நாளை நாம் பக்குவம் அடைந்து கொள்ள வேண்டும். தீய ஆசைகளை விட்டொழித்து நல்ல எண்ணங்களை வளர்த்து கொண்டு நாம் நமது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலை நாம் தொடங்க வேண்டும்.
இந்த புண்ணிய தைப்பொங்கல் திருநாளில் புண்ணிய காலத்தில் புண்ணியம் ஆரம்பமாகும் இந்த காலத்தில் அனைவருக்கும் மீண்டும் நமஸ்காரங்களும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு நமது பிறவியின் நோக்கத்தை, தேசத்தின் பெருமையினை, சமுதாயத்தின் பெருமையினை, நமது குலத்தின் பெருமையினை உலகுக்கெல்லாம் நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று கூறிக்கொண்டு அனைவரிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம். பாரத் மாதா கி ஜெய்.